ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் டிஎஸ் ஹீரோ படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ மலையாளத்தில் வெளிவந்திருக்கு, தேட்டரில் வெளிவந்திருக்கு. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி ரொம்ப நாள் கழித்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அலுமினிய விழாவில் சந்திப்பாங்க. பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். உடனே ரெண்டு பேரும் அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு உறவில் ஈடுபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஹீரோவை கேட்பாங்க. ஆனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஜாலியாக அப்படியே நிறைய பேத்து கூட அப்படியே ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணக்காரராச்சே, அதனால் அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஹீரோயின் இறந்துட்டு தான் அவருக்கு நியூஸ் வரும். உடனே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அண்ணங்கிட்ட ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார். அந்த டே அவங்க வீட்டில் பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா ஹீரோயினி பேயாக வந்துடுவாங்க. ஹீரோ எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை நிறையா துன்புறுத்துவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோ ஒரு மந்திரவாதிகிட்ட போய் தன்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொல்கிறபடி கேட்பாரு. இப்போ இந்த சம்பவத்தை ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடிச்சிருக்கிற ஹீரோ அவங்களோட கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயினுடைய அந்த கெமிஸ்ட்ரி ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹாரர் மூமெண்ட்லாம் ரொம்ப பயப்பட வச்சுருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் அதை விட நம்மளை அப்படியே திகில் ஊட்டுற மாதிரி சீன்ஸ்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு பேய் அதில் சுற்றி நடக்கிற சம்பவங்கள் இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் காமிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்தோட பிஜிஎம் தான் மிரட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விஷயம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே கதை தான், அதே டெம்ப்ளேட் தான் எடுத்து வச்சிருக்காங்க. பொதுவாக பேய் படம்னாவே இப்படி தான்ப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சீன்ஸுமே வித்தியாசமாக கையாளலை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோடவே பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்க சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.